பையனுக்கும் பொண்ணுக்கும் யூனிஃபார்ம் எடுத்துட்டேன்டா. அப்புறம் ஸ்கூல் பேக்கு, செருப்பு, ரெஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு அந்தன்னு 2 பேருக்கு 5 ரூபா வந்துருச்சுடா சிவா. ஒரு வழியாக எடுத்து கொடுத்துட்டேன். அதே ஒரு மலை மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு வழியா இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சுடா. அடுத்த ஆட்டோ ஓட்டி ஃபைனான்ஸுக்கு சேர்த்துட வேண்டியதான்டா. ஏனே பிள்ளைகளுக்கு யூனிஃபார்மு பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தேங்கிற, செலவோட செலவாக உனக்கு 2 காக்கி சட்டை எடுத்துக்க வேண்டியதானே? நானும் பார்க்குறேன், கிழிஞ்ச காக்கி சட்டையும் பழைய சட்டையுமா போட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்க. இல்லை சிவா, இந்த சட்டையை வச்சு நான் 2 வருஷம் ஓட்டுவேன்டா. நமக்கு என்னடா இருக்குது? பிள்ளைய நீட்டாக போகணும்டா. படிக்கிற பிள்ளைய ஸ்கூலுக்கு போகும்போது நீட்டாக போகணும், நல்லா இருக்கணும்டா. பிள்ளைய நல்லா இருந்தால் போதும்டா, நல்லா துணி கொடுத்தனா போதும்டா. நமக்கு என்னடா பிள்ளைகளுக்காண்டி செய்கிறது தப்பு இல்லைண்ணே. ஆனால் அதுக படித்து பெரிய ஆளான பின்னாடி உன்னையும் அக்காவையும் கைவிட்டுறக்கூடாதுண்ணே. தானே வேணும் சிவா. பிள்ளைய படித்து பெரிய ஆளாகி நாளைக்கு இதைச்சு நீ எதை எதிர்பார்த்து செய்யலையா? இது பெத்த தகப்ப என்னுடைய கடமை. நான் தான் ஆட்டோ ஓட்டி கடன்பட்டு கஷ்டப்பட்டேன். நான் போட்ட கஷ்டத்தை பிள்ளைய படக்கூடாதியா. என் பிள்ளைய நல்ல பெரிய நிலைமைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு அது வாழ்க்கை நல்லா இருக்கணும். என் பிள்ளைய நல்லா இருக்கணும். உன்னை மாதிரி நல்ல மனசுள்ள தகப்பேன் எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்குமான்னு தெரிலண்ணே. ஆனால் உன் பிள்ளைங்க கொடுத்து வச்சவங்கண்ணே.